ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவாரஸ்யமான டே அவுட்டை தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு கிராமத்தில் போய் எப்படி ஃபிஷ்ஷிங் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு 2 நாள் ஸ்கூல் லீவ் இருந்ததுனால எங்கள் சொந்த ஊருக்கு கிளம்பியாச்சு. எங்கள் சொந்த ஊர் ஒசூரை ஒட்டி தள்ளி எடுத்து தாசரப்பள்ளின்ற ஊர் தான். ஸோ வீட்டுக்கு போனதுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எங்களுடைய டாகு கேட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பேம்பர் பண்ணிவிட்டு, சரி தோட்டத்தில் நிறைய சவுச்சக்கா விட்டு இருந்துச்சு, கொஞ்சம் சவுச்சக்கா பறிச்சிக்கலாம் அப்படின்னு போனால் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க. சிட்டியில் 1 கிலோ சவுச்சக்கா 40 ரூபா. ஆனால் இங்கே காயெல்லாம் பறிக்காமல் எல்லாம் முத்தி போய் எல்லாம் கீழே கொட்டி வேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, வேஸ்ட்டான காயெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நல்லா இருக்கிற காயெல்லாம் பறிச்சுக்கிட்டு தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பலா மரத்தில் ஒரு சின்ன காய் பாப்பா ஹைட்டுக்கு தொங்கிட்டு இருந்துச்சு. பாப்பாவுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட், என்னடா இது நம்ம ஹைட்டில் ஒரு காய் வளர்ந்துருக்கா அப்படின்னு போய் அதை இம்மீடியட்டாக பறிக்கணுன்னு ஒரே சண்டை. இல்லைடா பாப்பா, இது இன்னும் கொஞ்சம் பழமாயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அப்போ நீயே வந்து பறிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி இந்த பக்கம் வந்தால் வாழை மரத்தில் வாழை இலையை பார்த்து அசந்து போயிட்டேன். மனுஷன் படுத்து தூங்குற அளவுக்கு இருந்துச்சு அந்த வாழை இலை. போன வாரம் ஃபுல்லாக நல்லா மழை பெஞ்சதுனால ஊரில் ஆறு ஏரியெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இந்த டைமில் போனோம்னா நல்ல ஃபிஷ் கிடைக்கும் அப்படின்னு வீட்டுக்காரர் சொன்னார். சரி போகலாம், சாயந்தரம் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம், இல்லைனா குழம்பு பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட அதுக்கு தேவையான மண்புழுவெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போகும்போது தான் தெரிஞ்சது, ஒரு கட்டத்துக்கு மேலே வண்டி உள்ளே போகாது, இறங்கி நட அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா இது இந்த வெயிலில் இப்படி நடக்க வைக்காரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே நடப்பயணமாக நடந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு சின்ன ஓடையில் தண்ணி போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு, இங்கே தான் மீன் பிடிக்க போகிறாமா அப்படின்ற கேள்வி. அப்புறம் இங்கெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு மறுபடியும் நடக்க சொன்னார். நாம் வீட்டில் விதை போட்டு பால் ஊற்றி தேன் ஊற்றி வளர்த்தாலும் இந்த தொண்டைக்காய் செடி வரமாட்டேங்குது. இங்கே பாருங்கள், வேலியோரத்தில் எவ்வளோ வளர்ந்து கிடக்குது. அப்புறம் ஒரு இடத்துல நின்று மூங்கில வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்டேன். தூண்டில் ரெடி பண்ணுற அப்படின்னாரு. தூண்டிலே இவங்க இப்போ தான் ரெடி பண்ணுறாங்களா, கண்டிப்பாக இன்றைக்கி மீன் கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது தான் நாங்கள் அந்த ஏரியை பார்த்தோம். இங்கே இருக்குதுப்பா தண்ணி, பார்த்தியா எவ்வளோ இருக்குது தண்ணி. ஓடு 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 ஓடு. ஆ போக முடியாதுமா, தண்ணி நிறைய தண்ணி. பார்த்தியா எவ்வளோ தண்ணி வந்துக்குது. ரொம்ப வருஷமாக இந்த ஏரியில் தண்ணி இல்லை. இந்த வருஷம்தான் மழை பெஞ்சதுனால ஏரி நிறைஞ்சி இருந்துச்சு. ஓகே, கண்டிப்பாக இன்றைக்கி மீன் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நானும் சின்ன பாப்பாவும் கொஞ்சம் நல்ல இடமா பார்த்து ஒதுங்கி உக்காந்தாச்சு. சரி, அவங்க அங்கே மீன் பிடிக்கட்டும், நாம் இங்கே விளையாடலாண்டா வாடாப்பட்டு அப்படின்ட்டு இந்த தொட்டாசினிங்க கூட எப்படி விளையாடுறதுன்னு குட்டி பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாக சும்மாவே உக்காந்து இந்த மாதிரி இருந்துச்சு. போய் மீன் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். வீட்டுக்காருக்கு சரியான கோவம், அமைதியாக போய் உக்காரு, மீனை பிடிச்சிட்டு வந்து பின்னாடி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. 1 2 3 இப்படி தாங்க அந்த கொதிக்கிற வெயில் என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் சின்ன பாப்பாவும் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பாவுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். அப்படி பண்ணிட்டாங்களா? எங்கே பண்ணாங்க ஐயா? அங்கே பண்ணிட்டாங்களா? சரி போகலாமா வீட்டுக்கு? வீட்டுக்கு போகலாமா? போகலாமா? சரி, ஆயிடுச்சா? சரி, ஆமாவா? சரி. குட்டி பாப்பாவெல்லாம் அந்த வெயிலில் உட்கார முடியல, அம்மா வீட்டுக்கு போயே ஆகணும்னு அடம் பிடிச்சா. சரி, எனக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் செஞ்சு ஒரு சின்ன பொக்கி செஞ்சு கொடுத்தேன். ஃபைனலாக 1 மணி நேரம் கழித்து 2 பேரும் வந்தாங்க. மீன் ஏதோ கிடச்சிருச்சு போல், காட்டுங்க அப்படின்னா எங்கள் பாப்பா காட்டின மீனை பார்த்து எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சுங்க. இந்த மீனை பிடிக்கவா நம்ம 1.5 கிலோமீட்டர் வேகாத வெயிலில் நடந்து வந்தோம், மரியாதையாக போய் அதை தண்ணியில் விட்டுருங்க, இல்லைன்னா எனக்கு சரியான கோவம் வந்துடும் அப்படின்னு. வில்லேஜ்லேயே பிறந்து வளர்ந்த ஆளு தானே, நல்லா மீன் பிடிப்பார் அப்படின்னு நம்பி வேகாத வெயிலில் பாப்பாவை தூக்கி நடந்து வந்தால் இத்தினோண்டு மீனை கட்டி போய் பொறிச்சிக்கோ அப்படின்னாரு.
அட பாவிங்களா, அவங்கள நம்பி வந்ததுக்கு இந்நேரத்துக்கு வீட்டில் இருந்திருந்தேன்னா சுட சுட சாப்பாடு சாப்பிட்டு தூங்கியிருப்பேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் நல்ல மரம் நிறைய காய், அவ்வளோ உசரத்தில் இருந்துச்சு. என்ன காயின்னு கிட்ட போய் பார்த்தா விளாம்பழம். சரி சரி, மீனை தான் பிடிச்சு கொடுக்கல, அட்லீஸ்ட் இந்த விளாம்பழத்தையாவது அடித்து கொடுப்பா அப்படின்னோம். சரி ஆசைப்பட்டு கேட்குறோமே அப்படின்ட்டு 2 பழத்தை அடித்து கொடுத்தாரு. அதையும் எடுத்துக்கிட்டு கடைசியில் இந்த வீர முட்களை கையிலையும் கால்லையும் தாங்கிக்கிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இன்னும் வெயில் குறைஞ்ச பாடு இல்லை. சரி போகும்போது வழியில் இந்த சீனரிஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இந்த சீத்தாப்பழம் ராம் சீத்தா நமக்கு சிட்டிலெலாம் கிடைக்கிறதில்ல, வில்லேஜில் பறிக்க கூட ஆள் இல்லாமல் வளர்ந்துருக்குது. அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாயை பறிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்தா பப்பாயா மரத்தில் 2 கிளைங்க. அந்த கிளை ஃபுல்லாக காய் தான், மேலேருந்து கீழே வரைக்கும் காய் தான். நம்ம காசு கொடுத்து சாப்பிட்றோம், இங்கே பறிக்க கூட ஆள் இல்லாமல் இருக்குது. அப்படியே நேச்சரை கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு லைட்டாக ரிலாக்ஸ் ஆகி வீடு திரும்பியாச்சு. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊரில் நீங்கள் ஃபிஷ்ஷிங் எப்படி பண்ணியிருக்கிறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஏமாறுதல் கிடச்சிச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னை ஃபாலோ